எங்கோ சூரியனை கதைக்கின்றோம், மற்றொரு இடத்தில் வண்ணங்களின் நடனம் கண்டோம். உங்கள் முடி உதிர்ந்து வருகிறதா அல்லது முன்கூட்டியே நரைத்து வருகிறதா என்றால் இந்த வீடியோவை முடிவு வரை காணுங்கள். ஏனெனில் நான் இந்த வீடியோவில் ஒரு மிக எளிமையான மற்றும் காரியகரமான ரகசியத்தை உங்களுடன் பகிர்ந்திட விரும்புகிறேன். நீங்கள் வீட்டிலேயே இந்த முடி எண்ணெயை தயாரிக்க முடியும். இந்த முடி எண்ணெய் 2 பொருட்களிலிருந்து அந்த அளவு பலனளிக்கக்கூடியதாக உள்ளது. நீங்கள் இந்த முடி எண்ணெயை சரியான முறையில் பயன்படுத்தும் போது சில நாள்களில் உங்கள் முடி உதிர்வு நிற்கும், முடி கருப்பு பரவும் மற்றும் முடிக்கு திடமும் பெருகும். வணக்கம் நண்பர்களே, இந்த இயற்கை முடி எண்ணெயை தயாரிப்பதற்கு உங்களுக்கு வேண்டியது வெங்காயம் மற்றும் எள் எண்ணெய் ஆகிய 2 பொருள்கள். முடி எண்ணெயை செய்ய 4 வெங்காயங்களை எடுக்க வேண்டும். முயற்சிக்கவும் கொஞ்சம் உலர்ந்தவையை தேர்ந்தெடுக்க. உலர்ந்த வெங்காயத்தின் அடையாளம் அவை அழுத்தும் போது அழுத்தப்படாது. மேலும் சிகப்பு வெங்காயம் தேர்வு செய்ய வேண்டும், ஏனெனில் சிகப்பு வெங்காயமே அதிக அளவில் கந்தகம் கொண்டிருக்கும். அது முடி உதிர்வை நிறுத்தும், நரைக்க விடாமலும் காக்கும். அதை அடர்த்தியாகவும் காரியமானதாகவும் செய்யும். 4 வெங்காயங்களை சிறிய துண்டுகளாக வெட்டி எடுங்கள். இரண்டாவது பொருள் எள் எண்ணெய். அது ஆயுர்வேதத்தில் எண்ணெய்களின் ராஜா என்று குறிப்பிடப்படும். எள் எண்ணெய் முட்குழியில் சுலபமாகவும் ஆழமாகவும் ஊடுருவும். எள் எண்ணெய் அழிக்காமைக்கு எதிர்ப்பு மற்றும் நுண்ணுயிருக்கு எதிர்ப்பும் கொண்டது. அதனால் அது படைப்பு நோய்கள் வரவிடாமல் காக்கின்றது. அடுப்பில் ஒரு இரும்பு வாணலியை வைத்து இந்த முடி எண்ணெயை தயாரிக்கவும், ஏனெனில் இரும்பு வாணலியில் தயாரிக்கப்பட்ட எண்ணெய் முடியை இயற்கையாக கருமைப்படுத்துகின்றது மற்றும் அதன் இரும்பு உட்பொருள் முடிக்கு வலிமை தருகின்றது. வாணலி 1 மாதளவு சூடான பின் அதில் 1/4 லிட்டர் எள் எண்ணெயை ஊற்றுங்கள். இன்றைக்கு இதை செய்யுங்கள். தொடர்ந்து வெங்காயத்தை 20 நிமிடங்கள் வறுக்கவும், அது பொரித்து கொள்ளும்படி கலக்கவும். 20 நிமிடங்கள் கடந்தால் வெங்காயம் சரியாக வறுத்தேறும், எண்ணெய் கருமையாக மாறும். பின் அந்த எண்ணெயை 4 மணி நேரம் மூடி வைத்திருக்கவும். எண்ணெய் ஆறிய பிறகு வெங்காயத்தின் மனம் அதில் பரவும். 4 மணி நேரம் கழித்து எண்ணெயை வடிகட்டி பாட்டிலில் நிரப்பி வைக்கவும். மிச்சமுள்ள வெங்காயங்களை வீசி எரிந்து விடுங்கள். அதன் பிறகு இந்த அசல் வெங்காய எண்ணெய் உபயோகத்திற்கு தயாராக உள்ளது. முடி பராமரிப்பை அதன் மூலம் செய்யலாம். இப்போது இந்த எண்ணெயை எப்படி பயன்படுத்துவது எனும் சர்ச்சைக்கு வருவோம். முழு நன்மைகளை பெற மற்றும் அடிக்கடி மக்கள் கேட்கும் சில பொதுவான கேள்விகள் பற்றி கலந்துரையாடுவோம். இந்த நைசர்கிக தயாரிக்கப்பட்ட வெங்காய முடி எண்ணெய் 2 வழிகளில் பயன்படுத்தலாம். முதல் முறை சாதாரண முடிக்கொப்பு, அதாவது குளிர்ந்த கழிவதற்கு பிறகு சிறிது எண்ணெயை கைகளில் வைத்து நன்றாக தேய்க்கவும். இதனால் அது சிறிது சூடு ஆகும். இப்போது இந்த எண்ணெயை முடியில் பூசுங்கள். இரண்டாவது முறை இரவில் படுக்கும் முன் உங்கள் முடி மற்றும் தலையின் தோலில் மசாஜ் செய்யவும். மெலிதான கைகளுடன் வட்டமான இயக்கத்தில் மசாஜ் செய்யுங்கள். உங்கள் படுக்கை அசுத்தமாகாமல் இருக்க ஒரு துண்டு பரத்தி வைக்கவும் மற்றும் முழு இரவு அதை விட்டுவிடவும். இது விரைவில் நன்மையை அளிக்கும். மறுநாள் குளிக்கும் பொழுது ஷாம்பூ செய்க. முதல் முறையை தினசரி அனுசரிக்கவும் மற்றும் இரண்டாவது முறையை குறைந்தது வாரத்திற்கு 2 முறை செய்யவும். இந்த எண்ணெய் எதிரொலி எத்தனை நாட்களில் விளங்க ஆரம்பிக்கும்? நண்பர்களே, எப்படியோ ஒரு கெட்ட பொருள் ஒரு நாளில் சேதங்களை விளைவிக்காது. ஒரு நல்ல பொருள் ஒரு நாளில் நன்மையை விளைவிக்காது. ஆனால் இந்த வெங்காயம் முடி எண்ணெயை நீங்கள் 1 மாதம் தொடர்ச்சியாக பயன்படுத்தினால் நீங்கள் அதன் நன்மைகளை கண்டறிந்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள். இந்த முடி எண்ணெய் உண்மையில் பலன் தருவதாக எப்படி தெரிந்து கொள்வது? நண்பர்களே, சிவப்பு வெங்காய சாற்றில் அதிக அளவில் சல்பர் உள்ளது. இது முடி உதிர்வதை மட்டுமல்லாமல் முடி வளர்ச்சியையும் அதிகரிக்கும். சிவப்பு வெங்காயம் முடிக்கு எவ்வளவு நன்மைகள் இருப்பதாக நான் கூறியுள்ளேன். ஆனால் இன்று அறிவியல் மொழியாலும் அது நிரூபிக்கப்பட்டுள்ளது. 2002இல் ஒரு ஆய்வு நடைபெற்றது. அதில் 2 குழுக்கள் இருந்தன. ஒரு குழு சில நாட்கள் வெங்காய சாற்றில் முடியை கழுவினர். மற்றொரு குழுவினர் நீரால் மாத்திரம் முடியை கழுவினார்கள். இருப்பினும் தலைமுடி பெருக்கம் இக்குழுவில் கூடுதலாக கண்டறிந்தனர். அவை வெங்காய சாறு உபயோகப்படுத்தினர். வெங்காய சாறு கொலாஜன் உற்பத்தியை ஊக்குகிறது. முடிச்சுருளை புதிதாக தொடங்கி தலையின் பகுதியில் இரத்த பாய்ச்சலை பெருக்குகிறது. மேலும் வெங்காய சாறில் கேட்டலேஸ் என்சைம் உள்ளது. இது வெள்ளை முடியை கருப்பு நிறமாக்க உதவும். அதனால் கேள்வி எழுகிறது, சந்தையில் வெங்காய முடி எண்ணெய் கிடைக்கிறது, எப்போது வீட்டிலேயே உருவாக்க வேண்டும்? வெங்காய எண்ணெய் முடியில் பலன்கள் அறிவியலால் வெளிக்காட்டப்படவே சந்தையில் வெங்காய முடி எண்ணெய் லைன் அமைந்தது. எனினும் அந்த சந்தையில் உள்ள வெங்காய முடி எண்ணெய்களில் 3 பிரச்சனைகள் ஏற்படலாம். முதலாவது, அவை சிறிது விலை அதிகம். 700 மில்லி இமாமி கேஷ் கிங் வெங்காய முடி எண்ணெய் உங்களுக்கு $697 விலையில் கிடைக்க இதே 200 மில்லி வீட்டில் தயாரித்த வெங்காய முடி எண்ணெய் நீங்கள் செலவிட வேண்டும் $64 மட்டுமே. இரண்டாவது பிரச்சனை, வணிக வெங்காய முடி எண்ணெயில் வெங்காய சாற்றின் உண்மையான செறிவு மிக குறைவாக இருக்கும்.
உதாரணமாக இந்த கேஷ் கிங் வெங்காய முடி எண்ணெய் 100 மில்லியில் வெறும் 0.5 கிராம் சாறு மட்டுமே உள்ளது. பெரும்பால் நிறுவனங்கள் விளம்பரம் மூலம் மட்டுமே வெங்காயத்தை சேர்க்கையில் சேர்க்கின்றன. மூன்றாவது பிரச்சனை, அனைத்து இருந்தும் கூட எண்ணெயில் ரசாயன நிரப்பிகள் சேர்க்கப்படும் போது கேஷ் கிங் கூறுவது போல ஒளிபரப்புதல் போல் வெங்காய எண்ணெயில் பிஎஸ்டி போன்ற ஆபத்தானவை கலக்கப்படுவது அல்ல. எண்ணெய் தயாரிப்பில் அது போன்ற மரபணு மாற்றிய சேர்க்கைகள் சேர்ப்பதற்கு அவசியமில்லை நண்பரே. நாம் வீட்டில் தயாரித்த எண்ணெயை 4 மாதங்கள் வரை எளிதாக உபயோகிக்கலாம். இது காஸ்மெட்டிக் கலர்கள் அல்லது செயற்கை பொருட்களுடன் மிளிர்வதில்லை. இது கேஷ் கிங் ஆனியன் ஹேர் ஆயில் மட்டுமல்ல, பிற பிராண்டுகளுக்கும் அதே கதையாகும். இது நமது கண்கள் முன் செய்யப்படுகிறது மற்றும் வெங்காயத்தின் சாறு அதிக அளவில் மற்றும் தூய்மையானது என்பதால் பயனுள்ளது. இந்த ஹேர் ஆயிலின் மனம் எப்படி இருக்கு? ஆனியன் ஹேர் ஆயிலின் மனம் சரியாக இருக்கு. நீங்கள் அதிகமான வெங்காய மனம் உணர மாட்டீர்கள். ஆனால் நீங்கள் நல்ல மனம் விரும்பினால் எண்ணெய் தயாரிக்கும் போது வெங்காயம் மற்றும் கறிவேப்பிலையை சேர்க்கலாம். இது எண்ணெய்க்கு மேலும் நறுமணம் சேர்க்கும். எண்ணெய்க்கு மாற்றாக வேறு எந்த எண்ணெயும் உபயோகிக்க முடியுமா? ஆயுர்வேதத்தில் முக்கியமாக மருந்து எண்ணெய்கள் தயாரிக்கும் போது எள் எண்ணெய் அதிகமாக உபயோகிக்கப்படுகிறது. அவை உடலின் சூக்ஷ்ம நாடிகள் வரை சென்று பலன்களை தருகிறது. எள் எண்ணெய் அனைத்து உடல் வகைகளுக்கும் ஏற்றது. இது தவிர வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. விரும்பினால் எள் எண்ணெய் பதிலாக தேங்காய் எண்ணெய் அல்லது கடுகு எண்ணெய் பயன்படுத்தலாம். ஆனால் குளிர் அழுத்தப்பட்ட எண்ணெய் பயன்படுத்த வேண்டும். நீங்கள் சந்தையில் ஏதேனும் ஒரு நல்ல வெங்காயம் ஆயிலை கண்டுபிடிப்பீர்கள். உங்கள் வசதிக்கான லிங்குகளை நான் விளக்க பெட்டியில் சேர்த்துள்ளேன். நாம் இந்த விலையுயர்ந்த போலி வாசனைகள் மற்றும் மினரல் ஆயில் கலந்த நச்சுத்தன்மை உள்ள எண்ணெய்களை விட்டு உண்மையான மற்றும் பலன் தரும் வெங்காயம் ஆயிலை வீட்டில் தயாரித்து பயன்படுத்தி உங்கள் முடியை காப்பாற்ற வேண்டிய நேரம் இதுவாகும். இந்த காணொளி உங்களுக்கு உதவியாக இருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். நீங்கள் ஒரு டாக்ஸின் இல்லாத முகம் சீரம் தேடுகிறீர்களா? மாமார்த் நிறுவனத்தின் இளமை உணர்வின் சாரம் ஒரு நல்ல தேர்வு. பேக்கேஜை சுற்றி பாருங்கள். நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் அதில் மினரல் ஆயில், EDTA, கடுமையான ஆல்கஹால், செயற்கை வண்ணங்கள் அல்லது வாசனைகள் இல்லை. இது ஹிபிஸ்கஸ் மற்றும் தாமரை மலர்களிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு பாதுகாப்பான ரசாயன வடிவமைப்பு. சிறந்த முடிவுகளுக்காக முகத்திலிருந்து 3 சொட்டுகளை எடுத்து மேலிருந்து மசாஜ் செய்து இந்த முகசீரம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏற்றது. எனினும் ஒரு பேட்ச் சோதனை செய்து கொள்ளுங்கள். மாமார்த் நிறுவனத்தின் தொழிற்சாலை செயல்முறையில் பூக்களின் சாரம் முகசீரம் வாங்க விளக்கப்பெட்டியில் உள்ள லிங்கை அழுத்தவும். சிறப்பு தள்ளுபடி கூப்பனை மறக்காமல் பயன்படுத்துங்கள். அதன் மூலம் நீங்கள் 21% தள்ளுபடி பெறுவீர்கள். விட்டமின் இன் அற்புதமான நன்மைகள் தெரிந்து கொள்ள இந்த காணொளியை காண்க. உங்கள் பார்வைக்கு நன்றி.